ஹரே கிருஷ்ணா மதுஜி பிரபுஜி, ரொம்ப சாரி. என்னோட அந்த இது போயிடுச்சு. என்ன சொல்றது, உம் பவர் போயிருச்சு, அதனால லேப்டாப்ல இல்லாம ஆயிடுச்சு. சாரி, ரொம்ப சாரி. அது அப்படி ஒரு கட் ஆனதுக்கு. இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குறது மாதாஜி. மாதாஜி. கேக்குது மாதாஜி. ரொம்ப ரொம்ப சாரி. அப்படியே உம் இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்ப வருகிறான். அப்ப இந்த விஷயத்தை உம் எடுத்து சொல்பவனுக்கு என்ன பலன் அப்படின்னா, அவன் உம் மேலும் மேலும் சேவை கிடைக்கும் அப்படிங்கிறது. நாம இப்போ ஜபம் செய்யும் பொழுதே அதனுடைய பலனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேவை இன்னும் எனக்கு வேண்டும் அப்படின்னு. சேவை ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் செய்து பார்த்தால் தெரியும். நான் நடுவுல ஒரு தடவை கூட இந்த குரூப்ல ஒருத்தவங்க மாதாஜி, சுசித்ரா மாதாஜி இந்த போன் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஒரு சேவை செய்து வெளி வரும் பொழுது ரொம்ப ஒரு ஆனந்தம் கிட்டும், நாம சேவை செய்தோம் அப்படிங்கிறது. அது போல இந்த சேவை கிட்டும் அப்படிங்கிற அதாவது இம்மையில் நாம் சேவை செய்யதான் நாம ஏன் பேக் டு காட் ஹெட், பகவான் திருவடி அடைறோம்னு சொல்றோமே, அங்க போய் சும்மா உட்காந்துப்போமா? இல்ல, அங்கேயும் போய் நம்ம சேவை செய்வோமா, நித்தியமாக சேவை செய்வோமா. அததான் ஆச்சாரியார்கள் சொல்றாங்க. அப்ப அங்க சேவை செய்வதற்கு இங்கு நாம் சேவை செய்து பழகி இருக்க வேண்டும், சேவை செய்து பழக வேண்டும். அது போல அடிபணிந்து சேவை செய்யும் பொழுது, சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனாக நாம் சேவை செய்யும் பொழுது நமக்கு இன்னும் இன்னும் சேவை கிடைக்கும் அப்படிங்கிறது. சோ இதை எடுத்து சொல்வது கூட ஒரு சேவைதான். அந்த சேவையை நாம செய்ய செய்ய நமக்கு இன்னும் சேவை நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அது போக தொண்டு உறுதிப்படுத்தப்படுகிறது, உனக்கு இன்னும் தொண்டு கிடைக்கும், நீ ஒரு சேவை செய்தால் இன்னும் இன்னும் உனக்கு சேவை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் நாம சும்மா போனோமா, நம்ம உட்கார்ந்து இருந்தோம், நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கும் போது ரொம்ப போர் தானே அடிக்கும். சேவை செய்தால் தானே நம்ம நல்லா இருக்கும். வேலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம இருந்தா நம்மளுக்கு ஒரு ரசனை இருக்காது வாழ்க்கையில. சோ அது போல சேவை செய்யும் பொழுது அதனுடைய ஆனந்தமே வேற அப்படிங்கிறார். அதோட இறுதியில் என்ன கிடைக்கும், நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதை இன்னும் உறுதிப்படுத்துறாரு. அடுத்தத உறுதிமொழிதான் இது. என்ன அப்படின்னா, அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவனை விட அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் பெஸ்ட். அவன் யார் என்னுடைய விஷயங்களை அடுத்தவர்களுக்கு அழகாக எடுத்து சொல்கிறானோ அவன் எனக்கு பிரியமான தொண்டர். அவனை விட யாரும் இல்லை அப்படின்னு சொல்றார். அவனை விட பிரியமான யாரும் ஆகவும் முடியாது. இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சென்டென்ஸ். ஆனா அது கிடையாது. இது இதுவரை பாஸ்ட், இப்ப வரைக்கும் யாருமே இல்லை. இப்ப வரைக்கும் அவனை விட யாரும் இல்லை, இனிமேலும் யாரும் அவனை விட பெரியவனாக வர முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படியாக இது நம்ம ஒரு பொதுப்படையான ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கூடாது, ஒன் ஸ்டேட்மெண்ட். இப்ப பகவானுக்கும் எனக்குமான தொடர்பு. நீ உன்னை விட உயர்ந்தவன் கிடையாது, உன்னை விட யாரும் வரப்போவதும் கிடையாது அப்படின்னு பகவான் நமக்கு மட்டுமே சொல்வது போல நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக பகவான் விஷயங்களை யாரிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார். நம்ம சொல்லும் பொழுது சொல்வதனால் என்ன நன்மை அப்படின்னு சொல்றார். சொன்னால் அவன் எப்படி எனக்கு பிரியமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்றார். இதான் இன்றைய விஷயம். ரொம்ப என்ன சொல்றது, அருமையான விஷயம். பிராக்டிகல். இன்னும் போக போக நாம நினைப்போம் பகவத்கீதை ஆழமாக ஆழமாக போகிறதுன்னு. ஆழமாக போக போக நடைமுறைக்கு சாத்தியமான நடைமுறைகள் நாம் உணரக்கூடிய விஷயங்களாக தான் வரும் பகவத்கீதையில. சோ அப்படியாக இன்னைக்கு நம்ம இதை அனுபவிச்சோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த குழுவினருக்கும் விஜயராதாநாத் பிரபுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா சாண்டிங் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த கடவுள் மீது பொறாமை கொள்பவர்கள்ன்றது எப்படி எடுத்துக்கிறது? அவங்க யாராவது பகவான் பொறாமை
அதான் பகவான் மேல எப்படி பொறாமை அப்படின்னா மாதாஜி, பொறாமை அப்படிங்கறதே என்ன அப்படின்னா, நம்ம இதுலயே பார்த்தோம்னா இன்னொருத்தர் உயர்வா இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கிறது, அதான் பொறாமை பொதுவாக. ஒருத்தவங்க ரொம்ப ஹையாரு, சரி அவங்க ரொம்ப பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அதான் அவங்க கிட்ட ரொம்ப வச்சுக்க மாட்டோம், அவங்க நான் ரொம்ப உயர்ந்தவங்க. ஆனா அதே இது கொஞ்சம் இறக்கமா பாவமா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் ஓகே, அவங்க கிட்ட பழகுறது என்னோட ஈகோவை வந்து அது பாதிக்கல, அதனால அவங்க கிட்ட நம்ம போய் பழகுறோம், பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொருத்தவங்க கிட்ட பெருசா தெரியுறாங்க, சுப்பீரியரா தெரியுறாங்க, அவங்க கிட்ட போய் பேசணும்னா நம்முடைய அந்த ஈகோவை விட்டு கொடுத்து போய் பேசணும். இறங்கி போய் பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க ஜம்பமா இருக்காங்க, பெரிய ஆளா தெரியுறாங்க, அவங்கள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து நம்மள இறக்கிக்கிற மாதிரி வருது. அப்ப அந்த இறக்குறத பத்தி கவலைப்படாம, ஐயா வணக்கங்கய்யா, நீங்க தான் இந்த மாதிரி இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒண்ணு பேசுறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசா இருக்கவங்க கிட்ட. இப்படி யாருக்கு மனம் வருகிறதோ, இப்ப அதே இடத்துல பகவானை வச்சு பாருங்க. அப்ப அவர் வந்து அப்படி பெரியவரா இருக்கார். இப்ப இவருக்கு பின்னாடி என்ன இத்தனை பேர் போறாங்க? இப்போ ஒரு சுவாமி எழுந்தருளை பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு பேர் பின்னாடி போவாங்க. அப்ப நமக்கு இது என்னது அப்படின்னு நினைக்கிறது. சில பேருக்கு வந்து அது என்ன அங்கேயே எப்ப பாரு சொல்றது, அவங்களே அந்த அந்த கோயிலுக்கே ஏன் போகணும்னு சொல்றீங்க, ஏன் மிச்சது இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது. இதாவது நாத்திகர்களா இருக்காங்க பாருங்க, பாத்தீங்களா, அத்தீஸ்ட், அவங்களுக்கு அதான் தோணும், ஏன் நான் என்ன பண்ணல. இப்ப இன்னொரு ஒரு முக்கியமா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. அதாவது இப்ப சில பேர் வந்து வெற்றி பெறவங்க பிளேயர்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா பிசினஸ்ல வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்ப நாம எப்படி இரண்டு விதமாக இந்த வெற்றியை எடுத்துக்கலாம். ஒரு விதம், அதாவது பொறாமை கொண்டவர்கள், பொறாமை அல்லாதவர்கள்னு வச்சுக்கோங்களேன், பணிவாக இருப்பவர்கள் அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா தன்னுடைய வெற்றியை பகவானுடைய கருணை அப்படின்னு அதற்கு அர்ப்பணிப்பாங்க. இருக்கவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் நான் எஃபர்ட் போட்டு பண்ணேன், நான் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி, நான் ஸ்விம்மிங் டெய்லி காலையில எந்திரிச்சு நான் தவம் மேற்கொண்டு நான் அப்படி பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் உடனே காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லிடுறீங்க. அவரெல்லாம் எப்படி, இதை வந்து யாரு சொல்லுவாங்க அப்படின்னா நாத்திகத்தன்மை உடையவர்கள், பகவானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படி சொல்லுவாங்க, அவர்கள் தான் பொறாமை கொண்டவர்கள். ஓகே புரியுதுங்களா? மாதாஜி. ரிலேட் பண்ண ஆக்சுவலி முடியுதா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய ஆக்சுவலி என் பசங்களோட நடந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இருக்கு. ஏதாவது நம்ம சொன்னா பகவானுக்கு டைம் சொல்லுன்னு சொன்னா, அம்மா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், கஷ்டப்பட்டு நான் படிச்சு மார்க் வாங்கினேன், உடனே கடவுளை போய் சொல்றீங்க அப்படின்னுவாங்க. கரெக்ட் ஆஹ் மாதாஜி. கரெக்ட். ஓகே. அததான் நான் அதுதான். சொல்றேன். நானும் நிறைய கேள்வி குழந்தைகள் சொல்வதை கேட்டிருக்கேன். அப்ப என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலைமையில என்ன பதிலாக சொல்லலாம்னா, நாம நல்லா படிக்கிறோம், நம்ம எல்லாம் பண்றோம், கண்டிப்பா உன்னுடைய எஃபர்ட் வேணும், இல்லன்னே இல்ல, கண்டிப்பா நீ போட்ட எஃபர்ட்டுக்கு உனக்கு மார்க் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பகவானுடைய கையை நம்ம எப்ப உணரலாம், எப்படி உணரலாம் அப்படின்னா, இப்பவே நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு டிராபிக் ஜாம் ஆகி மாட்டிட்டோம், அன்னைக்குன்னு ரொம்ப பெரிய இது, நேரத்துக்கு போகல, உங்களை உள்ள விடல, எழுத முடியாம போயிருந்தா. சோ எல்லாத்தையும் அனுகூலமா பண்ணி கொடுத்தாரே, உனக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருந்ததே. நீ கொஞ்சம் லேட்டா போனா கூட அந்த உங்க மாஸ்டர் வந்து சரிம்மா உனக்கு, எனக்கு நானும் கேள்விப்பட்டேன் அங்க ஒரு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க, நீ வான்னு சொல்லி அனுமதிக்கிறார் அப்படின்லாம் இருக்குல்ல. ஓகே. சோ இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நீ பண்ண முடிஞ்சதே. இல்ல உனக்கு வந்து சில பேர் எல்லாம் சிக்கன் பாக்ஸ் வந்துடுறது, அந்த மாதிரி எல்லாம் போக முடியாம இருக்க குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனாலயே வேற காரணமே இல்ல, அந்த குழந்தை படிக்காம இல்ல, ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அதனாலயே வந்து ஒரு வருஷம் போயிடுற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அதெல்லாம் ஆகாம உனக்கு ஃபேவரபிளா இருந்தது இல்ல அப்படின்னு பாக்குறது. சரி, ஓகே இப்படி மாதாஜி. பார்க்க ஓகே. சொல்லலாம் நம்ம. அதை சரிங்க மாதாஜி. யோசிச்சுக்கோ ரொம்ப அப்படின்னு. தேங்க்ஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ரொம்ப கிருஷ்ண நன்றிமா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ரொம்ப புரியுற மாதிரி நீங்க சொல்றீங்க மாதாஜி. தேங்க்யூ. உங்களோட விளக்கம் நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க விளக்குற முறை ரொம்ப அருமையா இருக்கு. மிக்க நன்றி மாதாஜி.
நன்றி மாதாஜி. ஆக்சுவலி எங்க அம்மா கிட்ட நான் போன்ல பேசும்போது சொல்லுவேன், மாலினி மாதாஜி பேசுறது எப்படின்னா ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி. தேங்க்ஸ். அதாவது எனக்கு வந்து பகவான் வந்து அவருடைய சேவையில் என்னை ஈடுபடுத்திக்கிறாருன்றதே வந்து நான் பெரும் பாக்கியமாக பகவான் எனக்கு கொடுத்த பிச்சையாக நான் எடுத்துக்கொள்கிறேன்மா. மிக்க நன்றி. நான் வந்து நான் ஸ்கூல்ல படிச்ச இப்ப நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல நான் வளர்ந்த காரைக்குடியில தான் இருக்கேன், எங்க அம்மா வீட்டுல. அப்ப எங்க ஸ்கூல் எல்லாத்தையும் தான் நான் நினைச்சுக்கிறேன். என்னை வந்து எப்படி என்னை வந்து மோல்டு பண்ணிருக்கு இந்த ஸ்கூல்னு. அப்படி நான் வந்து படிச்ச என்னுடைய என்ன என்ன சொல்றது ப்ரொஃபிஷியன்சி வந்து பகவான் பிரபுபாதர் சொல்ற மாதிரி கிருஷ்ணருக்காக பயன்படுத்த முடிஞ்சது அப்படிங்கிறது நான் பெரும் பாக்கியமா கருதுறேன்மா. மிக்க நன்றி. நன்றி மாதாஜி. அதுக்கு பெரிய குடுப்பின வேணும் மாதாஜி. சரி கிருஷ்ணம்மா. ஓகேம்மா. விஜயராதநாத் பிரபு இருக்கீங்களா? இல்ல யார் வந்து சாண்டிங் பண்ண தொடங்குறீங்களோ தொடங்கலாம். கிருஷ்ணா மாதாஜி. பண்றேன்.